வணக்கம் சார். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாருக்கும் எவ்ரி மந்த்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் செய்ய போகிறாங்க. அதில் சில சிக்கல் இருந்ததாக எம்ப்ளாயீஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அது குறித்து இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் ஐடி ஆக்ட் 1961 படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஃபைனான்ஷியல் இயர் எண்டில் ஃபைனான்ஷியல் பேர்டன் குறையணும்னு சொல்லியிருக்காங்க. சலான் பேமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டையும் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மெத்தடில் ஓல்டு ரெஜிமில் இருக்கக்கூடியவங்க தங்களோட சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற டீட்டெயில்ஸை ஹெச்ஆர்ஏ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் களஞ்சியம் வெப்சைட்டில் செல்ஃப் போர்ட்டல் லாகின்ல போய்ட்டு என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிசம்பர் மாதம் சப்மிட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேன் நம்பர் அப்டேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து. டிடிஎஸ் டிடக்ஷன் அரியர் அமௌண்ட்டுக்கு 10% பிடிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு ஊழியர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவர் செல்ஃப் போர்ட்டலில் டிசேபிள் பர்சன் என்பதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. சிபிஎஃப், ஜிபிஎஃப், என்பிஎஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இதெல்லாம் தானாகவே அப்டேஷன் ஆகிடும் எனவும், அது தனியாக நீங்கள் யாரும் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம்க்கு யாரும் சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது. ஆனால் ஃபைலிங் அப்போது நீங்கள் எந்த ரெஜிம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.